அதிமுக இப்போ 2 அதிமுகவா இருக்கு. அமித்ஷா அதிமுக, எடப்பாடி அதிமுக. திண்டுக்கல் சீனிவாச எடப்பாடிட்டு பேசியிருக்காரு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி. அதாவது ஓபிஎஸ் இருந்த பதவி ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், துணை முதலமைச்சர், இதை நீங்க வேலுமணிக்கு கொடுத்துருங்க, இன்னும் உற்சாகமா வேலை செய்யணும். அப்போ அமித்ஷா நினைச்சா அதிமுக உடையுமா? எடப்பாடியை இந்த நாற்காலியில் அமர வைத்ததுக்கான மூளையே வேலுமணி தான். ராஜேந்திர பாலாஜி நேர கோயம்புத்தூருக்கு வந்தார், ஒரு 5 கோடி அடிச்சார், பிரச்சனையும் சால்வ் ஆகிடுச்சு. எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா, நமக்கு பொதுச் செயலாளர், முதலமைச்சர். இப்போ வேலுமணியை சேலஞ்ச் பண்றதுக்காக மேற்கு மண்டல செயலாளராக செந்தில் பாலாஜி அறிவிக்க போறாங்க திமுக. உர்பேஸ் ஜலால், கீழக்கரை ஜலால் பாய், அவரும் வேலுமணிய தம்பி செந்தில் பார்ட்னர். இதை விசாரிக்க சொல்லி இந்த ஆட்சி வந்த பிறகு தேவிதார் ஐஏஎஸ் தலைமையில் ஒரு குழு போட்டு எடுத்துட்டாங்க. அது பேப்பர் என்ன ஆச்சு? அமித்ஷா கண்டிப்பா உடைப்பார் ஏடிஎம்கே அப்படின்றது தெளிவா சொல்றீங்க. அமித்ஷா இப்போ விஜய் உள்ள சேர்த்துருவாரு. அதிமுக, பிஜேபி, யார் நீங்க பிஜேபிக்கே உண்டான அஜால் குஜால் வேலையெல்லாம் செஞ்சு ஆட்சி அமைந்தாலும் வேலுமணி எப்பாடுபட்டு எவனை பழி கொடுத்தாவது எதில் உட்காரணும்? வணக்கம், நியூஸ் டைம் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் இருக்கிறார். அவரிடம் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. அவர் சமீப காலமாக ஒரு முக்கியமான ஒரு ஊழலை வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அதை பற்றிய ஒரு சில தகவல்கள் அவரிடம் விவாதிக்க உள்ளோம். வாருங்கள், அவரிடம் பேசலாம். வணக்கம். வணக்கம். அதாவது இப்போ நீங்கள் சமீப காலமாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதிமுகவை பற்றி வெளியில் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க. அது பல ஊடகங்கள்லேயும் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதோட ஒரு நட்ஷல் பற்றி சொல்ல முடியுமா? அதிமுக வந்து ஒரு ஆபத்தில் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த ஆபத்து யாரால் வருது, எப்படி வருது? இப்போ தான் அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருக்கு. எல்லாரும் வந்து அந்த கூட்டணி எப்படி போகுன்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறாங்க. அது கூட்டணி பற்றி சில கருத்துக்கள் ஆதரவாக இருக்குது, சில கருத்துக்கள் எதிராக இருக்குது. ஆனால் அதிமுகக்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு கலகம் வந்து உருவாகி வெடிக்கிறதுக்கு தயாராக இருக்குன்ற மாதிரி பதிவு பண்ணுறீங்க. அது என்ன தோழர்? இப்போ அதிமுகவை பொறுத்தவரை எடப்பாடியினுடைய முழு கட்டுப்பாட்டில் இருப்பதாக ஒரு பிரமை உருவாக்கப்பட்டிருக்கு. சசிகலா இல்லை, ஓபிஎஸ் இல்லை, டிடிவி இல்லை, அத்தனை பேருமே பிஜேபி அண்ணாமலை மூலம் இணைப்பதற்கான முயற்சியை கடைசியாக முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு அமித்ஷா. நாங்கள் உள்கட்சி பிரச்சனை தேட மாட்டோம், அது முடிஞ்சு போச்சு. அன்னைக்கே சொல்லிட்டார், நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னு ஒரு நிருபர் ஓபிஎஸ்ல கேட்கும்போது, ஆண்டவனுக்கு தான் கேட்கணும், நாங்கள் லீவ் விட்டோம். அப்போது அது முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்து இன்னொரு இதே போன்று 3 பேர் வேலை செய்ததை ஒரு நபர் செஞ்சிட்ருக்கார். அவர் தான் எஸ்பி வேலுமணி. அப்படின்னு தொடர் செய்கிறார். வித்தியாசமாக என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் திண்டுக்கல் சீனிவாச எடப்பாடிட்டு பேசியிருக்காரு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி. அதாவது ஓபிஎஸ் இருந்த பதவி ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், துணை முதலமைச்சர், இதை நீங்கள் வேலுமணிக்கு கொடுத்துருங்க, இன்னும் உற்சாகமாக வேலை செய்வார். இன்னும் உற்சாகமாக வேலை செய்வார். கொடுக்கலன்னா வேலை செய்ய மாட்டார். கொடுக்கலே வேலை செய்ய மாட்டார். யாருக்கு வேலை செய்வார்? அமித்ஷாவுக்கு வேலை செய்வார். இந்த அமித்ஷாவுக்கு வேலை செஞ்சாலும் எடப்பாடிக்கு தானே வேலை செய்கிறாரு, அதிமுகவுக்கு தானே வேலை செய்கிறாரு. இல்லை, அதிமுகவுக்கு வேலை. அதிமுக இப்போ 2 அதிமுகவாக இருக்குது.
அமித்ஷா அதிமுக, எடப்பாடி அதிமுக, ரெண்டு அதிமுக இருக்கு. அப்போது இந்த அமித்ஷா அதிமுக இருக்குல்ல, அது தங்கமணி, வேலுமணி, செங்கோட்டையன், இப்படி ஒரு அமித்ஷா அதிமுக ஒன்று இருக்குது. எங்கள் அதிமுகக்குள்ள எடப்பாடி அதிமுக ஒன்று இருக்குது. இரண்டுக்கும் ஒன்றுக்கு வந்து எடப்பாடி பாஸ், இன்னொரு அதிமுகவுக்கு யார் பாஸ்? அமித்ஷா பாஸ். இப்போ வேலுமணி, தங்கமணி, வீரமணி, இப்படி பல பேருக்கு எடப்பாடிகிட்ட போய் கலந்துரையாடல் செய்வதில்லை. எங்கே? அமித்ஷாட்ட தான் ஆலோசனை கேட்டுக்கிறது. அப்போ அமித்ஷா நினைச்சா அதிமுக உடையுமா? கண்டிப்பாக உடையும். ஆட்சிக்கு வந்த பிறகு உடையும். நீங்கள் ஆர்எஸ் பிஜேபி எப்பவுமே என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, கருணாநிதிக்கும் ஃபைல் வச்சுருந்தான். நீங்கள் ஃபைல் வச்சிருக்காத ஆளே கிடையாது. பம்பாயை கட்டியாண்ட பால் தாக்கரே பையனுக்கே ஃபைல் வச்சுருந்தான். அதனால் ஆர்எஸ்எஸ் பிஜேபியை எதிர்க்கக்கூடிய வலுவான அமைப்புகள் இந்தியாவில் இதுவரை உருவாகவே இல்லை. இவர்களெல்லாம் சாதாரண நபர்கள். எடப்பாடியில் சாதாரண நபர். அப்போது என்ன நடக்குதுன்னா, அதிமுகவை எடப்பாடிக்கு பிறகு, எடப்பாடிக்கு இப்போ வந்து 75 வயசாச்சு, இன்னொரு 5 வயசு போனால் 80,000. 80, அதாவது 40 டயர்டுங்கிறான், 60 ரீடயர்டு, அதான் ரிட்டையர்டு, 80 சுத்தமாக டயர்டு. அப்போ 80 ஆன பிறகு 54 தான் ஆக்டிவாக இருக்கும். யார் 54? எஸ்பி வேலுமணி. வேலுமணியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு ஃபேஸ்மெண்ட்டு துபாயில் ஒரு 5 லட்சம் கோடி இருக்கு. சொந்த தம்பி ரவி, செந்தில் எங்கே இருக்கார்? துபாயில் இருக்கார். யாரோட? இந்த குப்பை எழுதுகிற கீழக்கரை ஜலாலோட பார்ட்னர். துபாய் வாசியாக மாறிட்டார். இன்னொரு அண்ணன் அன்பரசன், நீங்கள் விவேக் கொலை வழக்கில் மலர்விழியோட செட்டில் ஆயிட்டார். இவர் அதிமுகவினுடைய முதலமைச்சராகணும், பொதுச்செயலர் ஆகணும். இதுதான் இவருக்கான ஒரு வெறி. ஏன்னா எடப்பாடியை இந்த நாற்காலியில் அமர வைத்ததுக்கான மூளையே வேலுமணி தான். அதாவது அமர வைத்த பிறகு தினகரனை வச்சு எடப்பாடியை தூக்குகிற முயற்சி செய்கிற பொழுது, வேண்டாம் பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் சொன்ன நபர் வேலுமணி. அப்போ தினகரன் ஆளை வச்சு அடிக்க முயற்சி பண்ணுகிற பொழுது, நீங்கள் நம்ம டி நகர் சத்யா மூலம் அடியாட்களை வைத்து தன்னை பாதுகாத்து கொண்டவர் வேலுமணி. அப்போ அதிமுகவை சசிகலா கும்பலிருந்து எடப்பாடி காப்பாற்றியவர் யார்? வேலுமணி. ஏன்னா வேலுமணியை சசிகலா கும்பலை மந்திரிலிருந்து துரத்தி விட்டு கோயம்புத்தூர் மூட்டை முடிச்சோடு போயிட்டார். இப்போ இந்த பழைய வெறி இப்போ இருக்குது எடப்பாடியை பொறுத்த வரைக்கும். அப்படி என்ன பண்ணுறாரு வேலுமணி? என்ன பண்ணுறாருன்னா, அதை சொல்ல வந்தேன். எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவர் அதிகமாக பார்ப்பது முன்னாள் அமைச்சர்களை, சட்டமன்ற உறுப்பினர்களை, மாவட்ட செயலாளர்கள். அப்படி தானே தொலை இருக்க முடியும். ஜெயலலிதாவை எல்லாரும் பார்க்க முடியுமா? ஜெயலலிதா வேறு, எடப்பாடி வேறு. இல்லை தொலை, இல்லை இல்லை, ஒரு கட்சி தலைவர்ன்றவங்க ஒரு உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்களை தானே பார்க்க முடியும். ஆனால் அருமையான கேள்வி கேட்டீங்க. ஆனால் கேளம்பாக்கம் நேர்காணலில் நீங்கள் போய் பார்த்துருப்பீங்களா? ஒரு பெண் எந்திரிச்சு சொல்கிறா, மைக்கு எல்லா பக்கம் போயிட்டுருக்கு. அந்த அம்மா சாதாரண உறுப்பினர், ஏதோ மகளிர் அணி குட்டி தலைவி. ஒரு பகுதியில் மைக்கை கேட்குது. அந்த அம்மா கூட அங்கே மைக் கேட்குது. அப்போ அந்த அம்மாட்ட மைக்கை வாங்குறாங்க. அந்த அம்மா ஒரு மகளிர் அணி ஒரு பகுதி செயலாளர் தலைவி. அம்மா என்னை 9 மணி 10 மணிக்கு மேலே தான்மா ஃபோன் பண்ணுறான். யார்? மாவட்ட செயலாளர். என்னை தொந்தரவு பண்ணுறாமா, பாலியல் தொந்தரவா. அவ்வளோ பேர் கேட்குறான். அப்போது அவன்கிட்ட மைக்கை கொடு. யார்கிட்ட? மாவட்ட செயலாளர்கிட்ட. மாவட்ட செயலாளர் உணர்ச்சி வசப்பட்டு, அம்மா அவள் சொல்லுறதெல்லாம் பொய்யுமா, அம்மா அவள் தேமா, நான் அதை சொல்ல விரும்பலை.
அந்த அம்மாவுக்கு மூஞ்சியெல்லாம் ஜிவ்வுன்னு ஆகி பைக்கம் நீ மாவட்ட செயலர் ஆயிடுறியா? சரிம்மா. அந்த அம்மா மாவட்ட செயலர். இதுதான் ஜெயலலிதா. அப்போ அது வந்து அந்த மாதிரி வந்து நீங்கள் சொல்கிறது வந்து கிளாம்பாக்கம் இல்லை, கொளப்பாக்கம். கொளப்பாக்கம் முகாம் வந்து குறை தீர்க்கும் முகாம் வந்து பல விஷயம் அதெல்லாம் ட்ராமான்னு வச்சுக்கோங்க. ஆனால் இருந்தாலுமே இல்லைங்க, அது ஒரு ட்ராமான்னு ஒரு விமர்சனமும் உண்டு. நான் ட்ராமான்னு நான் முழுக்க சொல்லலை, ட்ராமான்ற விமர்சனமும் உண்டு. ஆனால் ஒரு கட்சி தலைவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சிலரை தாங்க பார்க்க முடியும். அவங்க அப்பாயின்மெண்ட்டு புரோட்டோகால் அப்படி இல்லை. அதாவது எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இப்போ கறி விருந்து நடந்தது இல்லை? ஆமாம். கறி விருந்து நடந்தப்போ எடப்பாடி பையன் மிதுனை ஒரு 3 பேர் எம்எல்ஏக்கள் கூப்பிட்டு 30 கோடி ரூபா ரெடி பண்ணிக்கிங்க. 30 கோடி ரூபா இருந்தால் தான் சீட்டு. ஏன்னா ஓட்டுக்கு 1000 ரூபா கொடுக்கணும். 2 லட்சம் ஓட்டுக்கு 20 கோடி கொடுக்கணும். அடிஷனலாக பூத்து கமிட்டி போக்குவரத்துக்கெல்லாம் 10 கோடி வேணும். 30 கோடி செலவு பண்ணிங்க, சீட்டு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அப்போ 3 பேரும் சொன்னாங்களாம், எம்ஜிஆரும் அம்மாவும் இருக்கும்போது இப்படியெல்லாம் காசு கேட்க மாட்டாங்க, சீட்டையும் கொடுத்து அவங்களே செலவு பண்ணி ஜெயிக்க வைப்பாங்க. இப்போ நாங்கள் 30 கோடிக்கு எங்கே போகிறது? ஒருவேளை 30 கோடி செலவு பண்ணி தோற்று போயிட்டோம்னா? இந்த கேள்வி யார்? அரசியலே தெரியாத மிதுன் புள்ள கேட்குறாரு. இதை சரியாக புரிந்து கொண்ட வேலுமணி என்ன பண்ணுறாருன்னா, ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், அணி செயலாளர், இப்படி கீழ்மட்டத்தை அத்தனை பேரையுமே தன்னுடைய கட்டுப்பாடு கொண்டு இப்போ ஏறக்குறைய ஒரு 50-60 ஒன்றியங்கள் காலியாகவே கிடக்கு. இப்போது ஓபிஎஸோடைய வைத்திலிங்கம் போனார். தஞ்சாவூருக்குள்ளே வேலுமணி அரசியல் பண்ணக்கூடாது எடப்பாடிட்டு போய் புகார் பண்ணிகிட்டே இருக்காரு. ஏன் ஊரில் தஞ்சாவூரில் வந்து ஒரு ஆளை வளர்த்தி விடுறாரு வேலுமணி. அப்போ எடப்பாடி அது காதுலேயே வாங்கலை. அப்புறம் தான் வெளியே போகிறார். இதே கதை தான். இப்போது பல இடங்களில் ஒன்றிய செயலாளர்கள் நிரப்பவே இல்லையா. இந்த மதுரையில் 5 ஒன்றிய செயலாளர், திண்டுக்கல்லில் 4, திருச்சியில் 6, புதுக்கோட்டையில் 4, ஸ்ரீபெரும்பூரில் 3, கள்ளக்குறிச்சி 3, விழுப்புரம் 4, இப்போ இப்படி செங்கல்பட்டு, இப்படி நிறைய ஒன்றிய செயலாளர்களை வேலுமணி புஷ் பண்ணுறாரு. அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட செயலாளர் போட மாட்டாங்க, யாருக்கும் போடாத. அப்போது அதே போல் போன தேர்தலில் பொன் சரஸ்வதிக்கும் சரோஜாவுக்கும் சீட்டே எல்லாம் பண்ணிட்டாரு. அந்த தொகுதியில் இருக்கிற தங்கமணி, இவங்க 2 பேரும் நேராக வேலுமணியை போய் கோயம்புத்தூர் பார்க்குறாங்க. 3 கோடி ரூபா கொடுக்குறாங்க. கொடுத்த பிறகு லிஸ்ட்டில் வருது. அதே போல் செந்தில் பாலாஜி அதிமுக எடப்பாடிக்கு ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாகி அங்கே மந்திரியிலும் தூக்க போகிறாங்கன்னு ஒரு செய்தி ஓடிச்சு. யார்? ராஜேந்திர பாலாஜி நேராக கோயம்புத்தூருக்கு வந்தார். ஒரு 5 கோடி அடித்தார். பிரச்சனையும் சால்வ் ஆகி போச்சு. இப்படி அரசியல் வந்து நீங்கள் கோவை மேற்கு மண்டலம் பூராமல் வேலுமணி கட்டுப்பாடில் இருக்குது. அதே போல் நீங்கள் இப்போ எம்பி எலெக்ஷன் நடந்ததில்ல, 20க்கும் மேற்பட்ட எம்பி கேண்டிடேட் வேலுமணியுடைய ஆட்கள் தான். இங்கே ராமநாதபுரத்தில் நம்ம ஐஏஎஸ் அதிகாரி பொன்னையா இருந்தால் ஒரு தம்பி ஜெயம் பெருமாள், அதே போல் திருப்பூர், திருச்சி, பெரம்பலூர், பொள்ளாச்சி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, மயிலாடுதுறை, திருச்சி ரூரல், பெரம்பலூர், எல்லா பக்கமே நீங்கள் கனிமொழி எதிர்த்து யாரை நிறுத்தினாருன்னா புத்தூர் கட்டு வேலுமணி தான் அங்கே கேண்டிடேட். யாருடைய ஆள்? சத்யா மூலம் போய் வேலுமணியை பார்க்குறாரு. கனிமொழி எதுக்கிறதுக்கு வேலுமணி ஆள். அப்போது டோட்டலாக எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா, நமக்கு பொதுச் செயலாளர், முதலமைச்சர் இருக்க வரைக்கும் பார்த்துட்டு மகன்கிட்ட சொல்லிட்டார், ஏப்பா இந்த அரசியலில் ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க முடியாது, முடிஞ்ச வரைக்கும் சொத்தை காப்பாற்றிக்க, அவ்வளோதான், அரசியலை வேண்டாம். அப்போது எடப்பாடி இந்த முடிவு கொண்டுட்டார், ஒரு 5 வருஷம் இருப்போம் முடிஞ்ச வரைக்கும், அதுக்கு மேலே ஏவனா கட்டி சேர்ட்டு அமைதியாக போயிடலாம். ஏன்னா துரைமுருகன் மான கொண்டு வந்திருக்காரு, அத்தனை செல்லப்பா ராஜ செல்லப்பா மான கொண்டு வந்திருக்காரு. எடப்பாடி அந்த பக்கமே விடுறதில்லை. என்ன காரணம்னா இந்த தலைவலி நம்மளால் நம்ம படுற பாடல. இப்போ நீங்கள் வந்து மகன் விஷயத்திலேயே எடப்பாடி ட்ரை பண்ணுறான்ற ஒரு கருத்தும் இருக்குது, அதுக்குள்ளெல்லாம் நான் வரல. ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்னா, இவ்வளோ எடப்பாடியை சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு எடப்பாடி ஒரு பெரிய பணக்காரர், மிகப்பெரிய பணக்காரர். அவர் பல லட்சம் கோடி வச்சுருக்கார்.
ரைட்டுங்களா? அவரை சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு இவருக்கு எங்கேருந்து இவ்வளோ பேக்ரவுண்டு வருது? நீங்கள் உள்ளாட்சித்துறையில் எடப்பாடி அதுக்குள்ளே தலையிடவே இல்லை. ஏன் தலையிடலைன்னா, நீங்கள் ஒரு 10 மாவட்டம் வேலுமணி கட்டுப்பாட்டில் விட்டார். இப்போ வேலுமணியை சேலஞ்ச் பண்ணுறதுக்காக மேற்கு மண்டல செயலாளராக செந்தில் பாலாஜி அறிவிக்க போகிறாங்க திமுகவில். ஒரு 2 நாள் அறிவிச்சிருவாங்க. யாரை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு? வேலுமணியை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு. அப்போது கொங்கு பெல்ட்டு தான் திமுக அதிமுகவுக்கு சண்டை. கொங்கு பெல்ட்டை திமுக தூக்கணும்னு நினைக்கிறாங்க. கொங்கு பெல்ட்டை பக்காவாக வச்சுருக்காரு வேலுமணி. அப்போது எடப்பாடி அதுக்குள்ளே தலையிடவே இல்லை. அதனால் நீங்கள் ரைட்டுப்பா, நிழல் குடை இருக்குல்ல, நிழல் குடை 35 லட்சம் ரூபா போட்டு எடுத்திருக்கானுங்க. அதை போய் பாருங்கள். அது என்ன 35 லட்ச ரூபா இருந்தால் ஒரு 2.25 சென்ட்டு பில்டிங்கே விலைக்கு வாங்கிடலாம் 35 லட்சத்துக்கு. அதாவது பேருந்துகளுடைய நிழல் குடை அது தமிழ்நாடு முழுக்க அமைக்கிறது. 2500 நிழல் குடைங்க. ஒரு நிழல் கூட 35 லட்சம் ரூபா பில்லை போட்டு எடுத்திருக்காங்க. 10,000 கோடி எங்கே போயிடுச்சு? துபாய் போயிடுச்சு, ஜலால் பாய்கிட்ட போயிடுச்சு. இந்த ஜலால் சதக்கு ஜலால் தான் என்ன கம்பெனி? கம்பெனி பேர் உர்பேஸ் ஜலால், கீழக்கரை ஜலால் பாய். அவரும் வேலுமணிய தம்பி செந்தில் பார்ட்னர். அங்கே எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்? 5 லட்சம் கோடி குறையா இருக்குங்கிறாங்க. இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம் வந்து 1.5 லட்சம் கோடி 1.5 லட்சம் கோடி வந்தது இல்லை. இங்கே அதிமுக தோற்று போனதுக்கு ஒரு காரணம் அதிமுக பல பேர் சொல்கிறான். இதை நீங்கள் ஸ்பிரிட் ஆக்கியிருந்தீங்கன்னா இங்கே 490 பேரூராட்சி, 150 நகராட்சி, 10 மாநகராட்சி, இந்த பணத்தை ஸ்பிரிட் ஆக்கியிருந்தீங்கன்னா அவ்வளோ பேரும் வளமாக இருப்பான், கட்சிக்கு செலவு பண்ணியிருப்பான். இவர் அப்படியே எடப்பாடிக்கு சொல்லி எடப்பாடிக்கு ஒரு 25 கோடி, சாரி 2500 இல்லை 1.5 லட்சம் 25,000 கோடி கொடுத்துருப்பார். மீதி 25,000 கோடி செலவு பண்ணியிருப்பார். சென்னைக்கே டி நகரில் தானே, வேறு எங்கேயுமே இல்லையே. இதை விசாரிக்க சொல்லி இந்த ஆட்சி வந்த பிறகு தேவிதார் ஐஏஎஸ் தலைமையில் ஒரு குழு போட்டு எடுத்துட்டாங்க. அது பேப்பர் என்ன ஆச்சு? நேருவுக்கு கட்டிங் போயிடுச்சு, காணாமல் போச்சு. இப்போ 1 லட்சம் கோடி துபாய் போய் சேர்ந்துருச்சு. இப்போ இத்தனை நீங்களே படம் போட்டீங்களே, எங்கள் ஆஸ்திரேலியாவில் மகன் எது பழகுறாரு? விமானம் பழகுறாரு. நம்ம சைக்கிள் கூட பழக முடியல. அப்போ எங்கள் ஆஸ்திரேலியாவில் போய் குட்டி விமானம் வாங்கி தீவில் பழகுறது சாதாரண வேலையா? அப்போது வேலுமணியை எடப்பாடி 5 வருஷம் கண்டுக்காததனுடைய விளைவு இப்போ எங்கே இருக்குது? துபாயில் ஒரு 5 லட்சம் கோடி இருக்குது. அதனால் அவர் இப்போ அமித்ஷாவோட நெருக்கமாயிட்டார். கண்டிப்பாக அது ஆட்சிக்கு வந்து அதிகாரத்துக்கு கண்டிப்பாக வரும். நான் என்ன சொல்கிறேன்னா, அமித்ஷா இப்போ விஜய் உள்ளே சேர்த்துருவார். அதிமுக பிஜேபி நீங்கள் பிஜேபிக்கே உண்டான அஜால் குஜால் வேலையெல்லாம் செஞ்சு ஆட்சி அமைந்தாலும் 1 வருஷத்தில் உடைக்கப்படும். அதிமுக உடைக்கப்பட்டு பிஜேபி குருமூர்த்தி அமித்ஷா உடைய கட்டுப்பாட்டுக்கு போய், ஏன்னா நீங்கள் சசிகலாவையும் நீங்கள் இந்த நேரத்தில் மறக்க முடியாது, அதே நேரத்தில் பிஜேபியும் மறக்க முடியாது. ஏன்னா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலா முதலமைச்சராக இருந்த அந்த நாட்டுடைய நிலைமையை நினச்சி பாருங்கள். அப்போது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா எடப்பாடி டீமில் வந்து உண்மையான சசிகலா வந்து வேலுமணி தான். அப்போது வேலுமணியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ அதிமுகவில் 2ஆம் கட்டம் யாராவது பேசணும்னா நேராக வேலுமணி தானே போகிறாங்க. எடப்பாடி யாரையும் சந்திக்கிறதே இல்லை. வேலுமணி மூலம்தான் எங்கே போகிறாங்க? எடப்பாடிட்டு போகிறாங்க. அப்போது 2ஆம் எடப்பாடி யார்? வேலுமணி தான். வேலுமணியை பொறுத்த 2ஆம் எடப்பாடியா சசிகலாவா? 2ஆம் சசிகலா. சரி, முதல் சசிகலான்னு வச்சுங்க. ஆனால் சசிகலாவுக்கு பிஜேபி சப்போர்ட் இல்லை. சப்போர்ட்டாக நம்ம சிஎம் ஆகிருக்கோம். ஆரம்ப காலத்திலிருந்து நடராஜன். இப்போ சசிகலாவுக்கு பிஜேபி சப்போர்ட் பண்ணி காலம் மூலம் கடைசி என்ன பண்ணுறது? அதிகாரம் பூரா எடப்பாடிட்டு போயிடுச்சு. இப்போ அதே, ஆனால் அமித்ஷா எதை சொல்லுகிறாரோ அது அப்படியே கேட்கக்கூடிய நபர் யார்? வேலுமணி. அமித்ஷா கண்டிப்பாக உடைப்பார் ஏடிஎம்கே அப்படின்றத தெளிவாக சொல்கிறீங்க. ஏக்நாத் ஷிண்டே வேலுமணி எப்பாடுபட்டு எவனை பணி கொடுத்தாவது எதில் உட்காரணும்?
பதவியில் முதலமைச்சர் நாற்காலி உட்காரணும். ஏக்நாத் ஷிண்டே, சசிகலா எல்லாம் வேலுமணி தான். அதற்காக இந்த அலிகான் பிரதர்ஸே பல லட்சம் கோடியை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கு. அலிகான் பிரதர்ஸ், அலிகான்றது அவருடைய உண்மையான பட்ட பேர். ஆமாம், அலிகான். போலீஸ்ல வந்து வேலுமணியை வந்து அலிகான் தான். அலிகான் தான். அதான் அவர் நாடகத்தில் பெண் வேஷம் போட்டு ஆடுவார். ஆமாம், அது மாதிரி நிறைய அலிகான் தான் அவரை கூப்பிடுவாங்க. அந்த பேர்லேயே ஒரு கம்பெனி வச்சுருக்காரு துபாயில். ஆமாம், அலிகான் பிரதர்ஸ். அங்கே யாராவது சவுக்கத்தலி பறக்கத்தலி ஏதோ ஒரு அலி இருப்பாங்க. அது இது காம்பினேஷன் ஆகி போச்சு. நன்றி தோழர், நிறைய தகவல்களை ஷேர் பண்ணீங்க. எடப்பாடி வந்து இந்த விஷயத்தை எப்படி சமாளிப்பார் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா அவர் வெள்ளமண்டி வியாபாரி, அவர் நிறைய பேரை முதுகில் குத்திருக்காரு. முதுகில் குத்தி தான் மேலே வந்தார். அவர் மோடியே முதுகில் குத்துனவர், அமித்ஷாவையே முதுகில் குத்துனவர். அடுத்தது இந்த வேலுமணியோடைய த்ரெட்டை அவர் எப்படி சமாளிப்பார் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். தகவல்கள் தந்ததற்கு மிக நன்றி தோழர்.